வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய வெகு தூரத்தில் மனம் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தன் மகளுக்கு தன்னிடம் இருக்கும் அதீத பிணைப்பை வெட்டி விடுவதற்கான ஆயுதமாக மட்டும் 2ஆம் திருமணத்தை ராஜரத்னம் மேற்கொள்வது மனோ தர்மமற்ற நடத்தையாகவே காளிதாசுக்கு தோன்றியது. சில வாரங்களுக்கு முன்பு காதம்பரி ராஜரத்னத்தின் மறுமண எண்ணத்தை அவனிடம் வெளியிட்டு பொறுமியது காளிதாசின் நினைவில் சுழன்றது. காதம்பரியின் அந்த பொறுமல் ராஜரத்னம் எதிர்பார்க்கிற மன திருப்பத்தின் முதல் நிலைதானா என்பதையும் அவனால் நிச்சயிக்க முடியவில்லை. தன் மறுமணத்தை மகள் வாழ்க்கையோடு மட்டும் சார்புபடுத்தி பார்க்கிறார் ராஜரத்னம். அவர் மணந்து கொள்ளப் போகும் பெண்ணை இந்த சித்திரத்தில் வரைந்து பார்க்காதது ஒரு குழப்பமான வரைபடத்தையே அவனுள் பரப்பியது. அதனால் சிறிது தயக்கமான துணியில் ராஜரத்னத்தை கேட்டான். எனக்கு இந்த விஷயத்துல தோன்றத சொல்லட்டுமா? சொல்லுங்க காளிதாஸ். உங்க முடிவு எனக்கு சரியானதா படல சார். இதை இன்னும் ஒரு தடவை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கறது நல்லது. பல நாள் இதை பத்தி நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதன் மூலமா தான் அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியுமே தவிர வேற எதனாலும் முடியாது. காதம்பரியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். காதம்பரியை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியுமா முடியாதா என்கிறது என்னோட கேள்வி இல்லை சார். அதன் மூலம் காதம்பரி அவங்களோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற நிலைமைக்கு மாறுவாங்களா என்பதுதான் என்னோட கேள்வி. அப்படி ஒரு நிலைக்கு அவள் மாறுவாள் என நாம் நம்புவோம். ராஜரத்னம் உரையாடலை அவருக்கு சாதகமான இழையில் முற்றுப்புள்ளியிட விழைகிறார் என்பது காளிதாசுக்கு தெரிந்து போனதில் மேற்கொண்டு எதுவும் பேச முற்படாமல் சட்டென சுருங்கிக் கொண்டான். தான் ஆசைப்படுவது நடக்க வேண்டும் என ராஜரத்னம் ஆசைப்படுகிறார். மனிதர்களின் தன்மை இதுதான். என்ன நடக்க இருக்கிறது என்பதை காண முடிகிற தொலைநோக்கு அற்றுப்போவது. இந்த ஆசை என்னும் எண்ணம் சுவராக எழும் தடையால்தான். தொலைநோக்கு எட்ட இயலாத நிலை இல்லை. ஆசை நம்பிக்கை என்கிற சுவர்கள் உதிக்கிற கணமே தொலைநோக்கு மலர்கிறது. சோ கனத்த பெருமூச்சுடன் காளிதாசன் ராஜரத்னத்தை ஏறிட்டு பார்த்தான். மறுபடியும் உங்களை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடட்டுமா? இல்லை சார், நான் இப்படியே நடந்து அமெரிக்கன் லைப்ரரி போய் விடுகிறேன். ரொம்ப வெயிலாக இருக்கே. பரவாயில்ல, எனக்கு நடந்து போகணும். எப்போ வீட்டுக்கு வர்றீங்க? அடுத்த வாரம் வரேன். காளிதாஸ், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காதம்பரி என் கல்யாணத்துக்கு அவளோட சம்மதத்தை சொல்லிட்டா. ஆனால் அவளோட உள் மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியல. எனக்கு ஒரு வேளை அதை பற்றி உங்ககிட்ட எப்போவாவது பேசினாலும் பேசலாம். அப்படி அவள் ஏதாவது உங்ககிட்ட பேசினா தயவு செஞ்சு அதை நீங்க மறைக்காம என்கிட்ட வந்து சொல்லிடணும். காளிதாஸ் யோசித்தான். அவருடைய இந்த நடவடிக்கையில் அவனையும் ஒரு மறைமுகமான இழையில் பயன்படுத்த பார்க்கிறார் என்பது புரிந்தது. அவரின் அணுகுமுறையே சரியானதா தவறானதா என்ற தீர்மானத்துக்கு அவனால் வர முடியாமல் இருக்கும்போது அவசரப்பட்டு காதம்பரியின் உள்மன எதிர் விளைவுகளை ராஜரத்னத்திடம் வெளியிடுவது சரி இல்லை என தோன்றியது. அதுவும் இல்லாமல் காதம்பரியிடம் இந்த கணம் பீரிட்டிருக்கும் உணர்வுகள் ஒரு ஆரம்ப பிரவாகத்தின் இரைச்சலாக இருக்கலாம். நாள் செல்ல செல்ல அதன் ஓசையும் வேகமும் இயல்பாகவே தணிந்து விடலாம். அப்போது காதம்பரியே ஒரு அறிவார்ந்த சுய தீர்ப்புக்கு வந்துவிடலாம். எனவே தனிப்பட்ட முறையில் எவர் பக்கமும் சார்ந்து நிற்காமல் இருவர் புறமும் நன்மைகள் நிகழும்படி நிலைமையை எதிர்நோக்குவதுதான் சரியானதாக காளிதாசுக்கு தோன்றியது. பார்க்கலாம் சார் என்றான். தேங்க்யூ காளிதாஸ். ஹோட்டல் பிரசிடென்டில் இருந்து ராஜரத்னத்தின் கார் கிழக்கு திசையில் வேகமாக விரைய காளிதாஸ் மெதுவாக அமெரிக்கன் லைப்ரரி நோக்கி நடக்க துவங்கினான். திருமணத்தை நோக்கி காதம்பரியின் மனநிலையை செலுத்த தான் வரைந்திருக்கும் திட்டம் பழுதற்ற நன்மையை விளைவிக்க கூடியது தானா என்பதை எவ்வாறு ஊர்ஜிதம் செய்து கொள்வதென்று புலப்படாமல் மனம் புழுங்கினார் ராஜரத்னம். அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதது காதம்பரி திருமணம் புரிந்து கொள்ளாமல் வாழ நினைக்கிற அபூர்வ வாழ்க்கையைத்தான். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு ஆடவனை காதம்பரி மணந்து கொள்ள வேண்டும்.
அதற்காக எதை செய்ய வேண்டும் என்ற மனோ தர்மத்துக்கு உகந்ததாக தோன்றுகிறதோ அதை தயங்காமல் செய்துவிட வேண்டும். ஆகையால் மறுமணம் பற்றிய மறுபரிசீலனை தேவையில்லை என்ற தீர்மானம் ராஜரத்னத்திடம் உறுதியாகியது. ஆபீஸில் அவரின் அறையில் இருந்த நண்பர் குமாரசாமிக்கும் போன் பண்ணினார். குமாரசாமியா? என்னப்பா ராஜரத்னம்? அன்றைக்கு சொன்னேனே என் கல்யாண விஷயம். ஆமா, என் மகள் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டா. வெரி குட். அப்போ பொண்ணு தேட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்க வேண்டியது தான். அன்னைக்கு சொன்னனே 3 பெண்கள், அதிலேயே ஒரு பெண்ணை பார்த்துடலாமா? உனக்கு அதில் எந்த பெண் பரவாயில்லைன்னு தோணுது? எனக்கு பரவாயில்லைன்னு தோன்றது அந்த மேற்கு மாம்பலம் பெண்தான். ஏதோ ஒரு நர்சரி ஸ்கூலில் டீச்சராக இருக்குன்னு சொன்னியே. ஆமாம், அந்த பெண்ணோட அண்ணன் கூட நேற்றுக்கு வந்திருந்தான். நாளைக்கு நானே போய் அவனை பார்த்து பேசுகிறேன். பொண்ணோட பேர் வசந்தா, வயது 32. ஆனாலும் பார்த்தா அந்த வயசு தெரியாது. பெண்ணும் லட்சணமாக இருப்பா. இதை பார் குமாரசாமி, அழகை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. பெண் எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் பொருத்தமாக கௌரவமாக இருந்தால் போதும். வர வெள்ளிக்கிழமை அந்த பெண்ணையே பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்துட்டுடுமா? சரி. ராஜரத்னம் திருப்தியுடன் ரிசீவரை வைத்தார். அப்போது பணியாள் கதவை திறந்து உள்ளே வந்தான். உங்க தங்கை மகன் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கார் சார். வர சொல்லு, கொஞ்சம் எரிச்சலுடன் சொன்னார். பணியாள் போய் சொன்னதும் ராஜரத்னத்தின் சகோதரி பத்மாவதியின் மகன் சிவராஜ் அறைக்குள் நுழைந்தான். சற்றும் சுத்தம் குறைவான உடைகள், தோள் வரை புரளும் தலைமுடி, மண்டி வளர்ந்திருந்த தாடி, சில புத்தகங்களை உள்ளடக்கிய ஜோல்னாப்பை, ஆபீஸ் வாசல் வரை புகைத்து கொண்டு வந்த சிகரெட்டின் வாசனை மெலிதாக பரவ சிவராஜ் ராஜரத்னத்தை வணங்கியபடி வந்து அமர்ந்தான். எங்க வந்த? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்த மாமா. ஏண்டா பொய் சொல்ற? நீ சும்மா வருவியாக்கும்? சிவராஜ் பேசாமல் இருந்தான். ஏதோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்க ஆசைப்பட்ட, சேர்த்து விட்டேன். படித்து முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. இன்னி வரைக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. தோ படம் பண்ண போகிறேன்னு நீயும் சொல்லிட்டே தான் இருக்க, நானும் கேட்டுட்டே தான் இருக்கேன். என்ன மாமா பண்ண சொல்கிறீங்க? ஃபீல்டில் இன்ஸ்டியூட் பசங்கன்னு சொன்னாலே பயப்படுறானுங்க. பயப்படத்தாண்டா செய்வான். என்னமோ நீங்கள்லாம் இன்ஸ்டியூட்டில் 2 வருஷம் படிச்சிட்டதால பெரிய இவனுங்கன்னு நினச்சிக்கிறீங்களே. பிஏ எம்ஏ மாதிரி இதுவும் ஒரு படிப்பு, அவ்வளவுதானே? நீங்கள் மட்டும் ஏன் இப்படி அலட்டிக்கிறீங்க? ராஜரத்னம் அளவற்ற வெறுப்புடன் கேட்டார். சிவராஜ் மனதுக்குள் பொங்கினான். ஆனாலும் அவனின் குமுறலை காட்டுகிற இடம் இல்லை இது. பொங்கி வெடிக்க இது சரியான தருணமும் இல்லை. இப்போதைய அவனுடைய தேவை பணம். அதற்காக இப்போது அவமதிப்பை அவன் தாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நகம் கடித்தபடி மௌனமாக இருந்தான். சரி, எதுக்கு வந்த? பணம் வாங்கி போகத்தானே? ஒரு பைசா சம்பாதிக்க முடியாதவனுக்கு என்ன பெரிய அகந்தை என்று ராஜரத்னம் சிவராஜ் பற்றி நினைத்து கொண்டிருந்தார். இவரிடம் உள்ள பணத்தை எல்லாம் கழித்து விட்டால் இவருக்கு என்ன மதிப்பு என்று சிவராஜ் நினைத்து கொண்டிருந்தான். போன வருஷமே எப்படியும் சான்ஸ் கிடைச்சிடும்னு சொல்லி சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனேன். இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு நாளைக்கு தான் நான் உனக்கு பணம் கொடுத்துட்டே இருப்பேன்? சொல்லு. உன் அப்பா உன் அம்மாவை விட்டுட்டு ஓடிப்போய் 20 வருஷம் ஆச்சு. என்னோட தங்கை என்கிற முறையில் அவளை காப்பாற்ற வேண்டியது என் கடமை தான். இத்தனை வருஷம் அவளை காப்பாற்றி உன்னையும் உனக்கு இஷ்டமான படிப்பை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்க. இனிமே நீயா சம்பாரிச்சு உன் அம்மாவை காப்பாற்ற வேண்டாமா? சிவராஜ் தணிந்த குரலில் பதில் சொன்னான். போன வாரம்தான் ஒரு தயாரிப்பாளருக்கு கதை சொல்லியிருக்க மாமா. கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கார். எந்த ஊருக்கு? சேலத்துக்கு மாமா. பெரிய பணக்காரனா? ஆமாம் மாமா. மெட்ராஸ் வந்தால் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். கதை பிடிச்சு போச்சுன்னா ஏதாவது அட்வான்ஸ் கேட்க வேண்டியது தானே? உடனே அட்வான்ஸ்னு கேட்டால் தப்பாக நினச்சிப்பார் மாமா. சும்மா கதையை கேட்டுட்டு ஏமாத்திட்டு போக மாட்டானே. இல்லை மாமா, ஆள் ரொம்ப நல்லவர். என்னை வச்சு புதுமையாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறார். உருப்படியாக ஏதாவது செய்தா சரி. கண்டிப்பாக செஞ்சிடுவோம் மாமா. சரிப்போ, கேஷியர்கிட்ட நான் சொன்னேன்னு 300 ரூபாய் வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சிவராஜ் சந்தோஷத்துடன் எழுந்தான். அப்போது கதவை திறந்து காதம்பரி உள்ளே நுழைந்தாள். ஹலோ காதம்பரி என்றான் சிவராஜ். ஹலோ, எப்படி இருக்கீங்க அத்தான்? வீட்டுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வரவே இல்லையே. அத்தை உங்களை காணோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் காதம்பரி. அம்மா கிட்ட சொல்லு, 10 நாள் கழித்து அம்மாவை பார்க்க வர. இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க? நாதமுனி தெருவில் தான் இருக்க. இந்த வருஷமாவது உங்கள் படம் வருமா?
கண்டிப்பா வரும். தீபாவளிக்கு எல்லா பெரிய டைரக்டரோட படங்களோட மோதப் போறோம் பார். அவன் தோளக்காணம் துண்டக்காணம்னு கதறப் போறான். அவ்வளவு அருமையான சப்ஜெக்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேன். சிவராஜ் வெளியேறி போனதும் காதம்பரி களைப்புடன் நாற்காலியில் சாய்ந்தாள். என்னம்மா, கிளாஸ் இல்லையா? இல்லப்பா, அதான் அவசரமா வரேன். நீங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு புறப்பட்டு போயிருப்பீங்களோன்னு. அத்தா எப்ப வந்தார்? இப்பதான் வந்தா. வானத்தை வில்லா வளைக்கிறவன் மாதிரி தான் பேசுறான். பார்த்தா 24 மணி நேரமும் பாண்டி பஜார் முனையில தான் நிக்கிறான். என்ன பண்ண போறானோ? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத்தான் ரொம்ப பெரிய ஆளா வருவார். ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா இருக்கான். ஜீனியஸா இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க. மிஸ்டர் காளிதாஸ் கூட கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் தான். காதம்பரி காளிதாசை இப்படி சொன்னது ராஜரத்னத்துக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்டா அவர? ஏன், என்னோட அபிமான எழுத்தாளர் என்கிறதால அவரை ஒண்ணுமே சொல்லக்கூடாதா? எதை வச்சு அப்படி சொல்ற? அவரோட மனைவி இறந்து போய் மறுபடியும் அவர் கல்யாணம் பண்ணிக்காம அவங்க நினைப்பாவே வாழறத ஒரு பெரிய தகுதி மாதிரி நிலை நிறுத்திக்க பார்க்கிறார். உண்மையாகவே ராஜரத்னம் மனதுக்குள் சந்தோஷப்பட்டார். தாட்சண்யம் இல்லாமல் காளிதாஸ் பற்றி காதம்பரி சிந்தித்திருப்பது மிகவும் ஆரோக்கியமான தடமாக அவருக்கு தோன்றியது. அவளுடைய அபிப்பிராயம் தவறாக கூட இருக்கலாம். ஆயினும் எதிலுமே உணர்வு பூர்வமாக மட்டும் எதிர் விளைவு காட்டும் காதம்பரியின் இந்த அறிவு இழை ராஜரத்னத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது. சரி, வீட்டுக்கு கிளம்பலாமா? போலாம்பா. இருவரும் வெளியில் வந்து காரில் ஏறி கொண்டார்கள். ராஜரத்னம் மெதுவாக காரை கிளப்பினார். சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த பின் ராஜரத்னம் சொன்னார். காதம்பரி, நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் குமாரசாமி ஃபோன் பண்ணா. எதுக்குப்பா? என் கல்யாண விஷயமாத்தான். சுய பிரக்ஞையற்ற இலகு தன்மையில் காரின் முன் சீட்டில் சிறிது உல்லாசமாக சாய்ந்திருந்த காதம்பரி கனத்த பிரக்ஞை வசமானாள். உடனே காரின் மறுமுனையில் போய் பதுங்கிக் கொள்ளலாம் போல் இருந்தது. இது காதம்பரியும் நேரடியாக சம்பந்தப்படுகிற விஷயம். இங்கு அறிவுபூர்வ அணுகல் பின்வாங்கி உணர்வுகளின் பதட்டம் மட்டுமே தலை தூக்குகிறது. மனதுக்கு சிறிதும் விருப்பமில்லாத விஷயத்துக்கு செவி சாய்க்க வேண்டி இருக்கிற குற்றத்தன்மையுடன் காதம்பரி நிசப்தமாக இருந்தாள். குமாரசாமி ஒரு பெண் சொன்னான். சின்ன நர்சரி ஸ்கூல்ல டீச்சரா இருக்காளாம். அப்பா அம்மா கிடையாதாம். ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். ரொம்ப நல்ல குடும்பம்னு குமாரசாமி சொல்றான். அந்த பொண்ணோட பேர் கூட ஏதோ வசந்தாவாம். வர வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நீயும் என் கூட அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வரணும்மா. ஒரு பொறியில் சிக்கி கொண்டார் போல் இருந்தது காதம்பரிக்கு. வசந்தாவாம். அந்த பெயரே ஓர் ஒவ்வாத உணர்வை அவளுள் ஏற்படுத்தியது. எரிச்சலை காட்டிக்கொள்ளாமல் பல்லை கடித்து கொண்டு பதில் சொன்னாள். சாரிப்பா, என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க. என்னவோ போல இருக்கு எனக்கு. நோ, இதில் என்ன இருக்கு? நீயும் கண்டிப்பா என் கூட வந்துதான் ஆகணும். குமாரசாமி கிட்ட கூட சொல்லிட்டேன். நீயும் என் கூட வர்றதா? சின்னஞ்சிறு சுதந்திரம் மறுக்கப்பட்ட போதும் கூட தாங்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு விடுகிற காதம்பரி திகைத்து போய்விட்டாள். பெண்ணை பார்க்க அவள் வரவில்லை என்கிறாள். வந்துதான் ஆக வேண்டும் என்று ராஜரத்னம் சொல்கிறார். யாரோ வசந்தா என்ற பெண்ணை பார்க்க போகிற ஆரம்ப சம்பவமே காதம்பரியை ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக்குகிறது. முகம் தெரியாத அந்த வசந்தா என்பவளை கோபத்துடன் நினைத்து பார்த்தாள். 20 வயதில் இன்னும் ஒரு மகள் இருக்கிற வயோதிகர் ஒருவரை ஒருத்தி மணக்க முன் வருகிற மனத்தன்மையை அவளால் எண்ணி பார்க்க முடியவில்லை. பணத்துக்காகத்தான் முன் வருகிறாள் என நினைத்து கொண்ட மாத்திரத்தில் காதம்பரிக்கு அந்த பெண் மீது அளவு கடந்த வெறுப்பு ஏற்பட்டது. அந்த வசந்தாவும் இப்படித்தான் ஒரு நாள் இந்த காரில் சொந்தத்துடன் முன் சீட்டில் சாய்ந்து கொண்டு வருவாளோ? காதம்பரிக்கு காரில் இருந்து வெளியில் குதித்து விடலாம் போல் இருந்தது. காரின் முன் சீட் எப்போதும் காதம்பரி உட்காரும் சீட். திடீரென்று வசந்தா என்ற ஒருத்தி வந்து இந்த முன் சீட்டில் உட்கார நினைத்தால் காதம்பரி விட்டு விடுவாளோ? வரட்டும், அவள் பார்க்கலாம் என்ற இருமாப்புடன் கைகளை கட்டிக்கொண்டு காரின் முன் சீட்டில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். சென்னை நகரின் புற கிராமமாகிய குட்டிவாக்கத்தில் இருந்து மகாபலிபுரம் செல்கிற தென் திசை நெடுஞ்சாலையில் மற்றும் ஒரு மணல் கிராமம் உத்தண்டி. அந்த உத்தண்டியின் பிரதான சாலையில் காரை நிறுத்திவிட்டு காளிதாஸ், காதம்பரி, அவளின் தோழி சாவித்திரி மூவரும் தூரத்து கடலை நோக்கி
மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள். காதம்பரி, தோ தூரத்துல கடலுக்கு கொஞ்ச தூரம் முன்னாடி ஒரு சின்ன மணல் குன்று மாதிரி இருக்கு பாருங்க, சுட்டி காட்டினான் காளிதாஸ். ஆமா, அங்க போய் உட்கார்ந்து கொள்ளலாம். ஓ எஸ். கால்கள் புதைந்து போகிற மாதிரியான மணல் வெளியில் காதம்பரி மிகவும் உற்சாகமாக நடந்தாள். குறிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றாள் சாவித்ரி. கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாமா? காளிதாஸ் கேட்டான். ஒன்றும் வேண்டாம், பேசாம வாங்க. இன்னும் 2 நாளைக்கு எனக்கு பசிக்கவே பசிக்காது, காதம்பரி குதூகலத்துடன் சொன்னாள். ஆனாலும் நீ ரொம்பத்தான் மோசம் காதம்பரி. பாவம், உங்க அப்பா வெளியே சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காருன்னு தோன்றது. நீங்க என்ன சொல்றீங்க? எஸ் எஸ். அவர் நினைச்சே பார்த்திருக்க மாட்டாரே, இந்த பெண் அப்படி எழுந்து உள்ள ஓடி போயிடும்னு. பேசாம பொன் பார்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்காம பேசி முடிச்ச கல்யாணத்தை வைப்பாரா? வெட்டி வேலை பண்றார். காதம்பரி சிரிப்பை அடக்க முடியாமல் சொன்னாள். என்னையும் அப்பாவையும் பார்த்ததும் அந்த டீச்சர் அம்மா உள்ள ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆனா அப்பாவை பார்த்தா பாவமா இருக்கு. அந்த டீச்சர் அம்மாவோட அண்ணன் போய் அந்த அம்மாவை வெளியில வர சொல்லி கூப்பிடுறார். எங்க அப்பாவோ முணங்குறார். ஆனா அந்த அம்மா வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். அப்பா சடார்னு எழுந்து வெளியில வந்துட்டார். நான் குடிச்சிட்டு இருந்த காஃபியை மிச்சம் வைக்க கூடாதுன்னு அவசர அவசரமா குடிச்சிட்டு எழுந்து ஓடியே வந்துட்டேன். நல்ல வேளை என் தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சு. இனிமே அப்பா அவரோட கல்யாண பேச்சை எடுக்கவே மாட்டார். ஜாலி. காதம்பரி உற்சாகத்துடன் ஒரு சுற்று சுற்றினாள். அப்படி மட்டும் நினைக்காதீங்க காதம்பரி. உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம விடவே மாட்டார். நீங்க வேணா பாருங்க. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. மனசுக்குள்ள ரொம்பவும் நொந்து போயிட்டார். சும்மா இருந்திருக்க வேண்டியது தானே? என்னத்துக்கு திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு இந்த கல்யாண ஆசை? உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நோ நோ, இந்த சம்பவம் அவரை ரொம்பவும் பாதிச்சிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு தனக்கு கல்யாண ஆசை வந்ததுக்கு இது சரியான தண்டனைன்னு அப்பாவே என்கிட்ட சொன்னாங்க. போதுமா? காளிதாசுக்கு இந்த ஒரு சொல் போதும். தனக்கு இந்த சம்பவம் ஒரு தண்டனை என்ற இரங்கத்தக்க வாக்குமூலம் கூட ராஜரத்னத்தின் எதிர்மறை அணுகலாக இருக்கலாம். மூவரும் அந்த சிறிய மணல் மேட்டை அடைந்தார்கள். காதம்பரிக்கு அந்த இடம் ரம்யம் இல்லாது தோன்றியது. சாரி காளிதாஸ், இந்த இடம் எனக்கு பிடிக்கல என்றாள். பரவாயில்ல, பிடிக்காததையும் வாழ்ந்து பார்க்கணும். நீங்க சொல்றதை என்னால ஒப்புக்கொள்ள முடியாது. பிடிக்காத ஒரு விஷயத்தோடு எதுக்கு வாழணும்? சரி சரி, உட்கார்ந்து பேசுவோம். ஏன் நின்னுண்டே இருக்கணும் என்றாள் சாவித்ரி. காலணிகளை உதறிவிட்டு 3 பேரும் முக்கோண வடிவில் தள்ளி தள்ளி உட்கார்ந்தார்கள். காதம்பரி 4 பக்கமும் பார்த்தாள். சுற்றிலும் நிறைவாக இருந்த அருள் அம்மணல் மேட்டில் சூனியமாக இருந்தது. காதம்பரியின் மனநிலையை புரிந்து கொண்டு காளிதாஸ் கேட்டான். இந்த இடத்துல மட்டும் ஒரு இணக்கம் இல்ல இல்ல? ஏன் அப்படி? பாருங்க, சுத்தி எல்லா இடமும் அழகா இருக்கிறப்ப இங்க மட்டும் ஏன் என்னவோ போல இருக்கு? ஒரு மாதிரியான வாசனை. யா, இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. ஏதோ சுடுகாடு மாதிரி. சாவித்ரி இப்படி சொன்னதும் காதம்பரி அரண்டு போய் எழுந்து நின்றாள். வாங்க காளிதாஸ், வேற எங்கேயாவது போய் உட்காரலாம். எனக்கு பயமா இருக்கு இங்க உட்கார. சுடுகாடுன்னு சொன்னதும் பயமாயிடுத்தா? சாவித்திரியும் எழுந்து கொண்டே கேட்டாள். ஐயோ, சுடுகாட்டை நினைச்சாலே எனக்கு பயம். ஐயோ, சாவுன்னு சொன்னா கூட பயப்படுவீங்களா? செத்த தெருவுல போகிற போது கூட சாவு ஊர்வலம் வந்தா கண்ணை இறுக மூடிப்பேன். மூவரும் சிறிது தூரம் நடந்து போனார்கள். இங்க உட்கார்ந்து கொள்ளலாம். அப்பாடி, இந்த இடம் எவ்வளவோ பரவாயில்ல. காளிதாஸ், நீங்க அடிக்கடி இந்த பக்கமெல்லாம் வந்து உட்கார்ந்துப்பீங்களா? என் மனைவி இறந்து போன சமயம் அந்த மணல் மேடை கதின்னு எத்தனையோ நாள் கிடந்திருக்க. அப்ப அந்த மணல் மேட்டை சுடுகாடு மாதிரி இருக்குன்னு சொன்னதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் என்றாள் சாவித்ரி. உங்களுக்கு சாவை பத்தி பயம் உண்டா சாவித்ரி? சாவு வந்தா தேவலைன்னு இருக்கு எனக்கு. காளிதாஸ் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவன் போல் அமர்ந்திருந்தான். உங்க மனைவி ஞாபகம் வந்துருச்சா? அவளை எப்பவாவது மறந்தால் தானே ஞாபகம் வர்றதுக்கு? சாவித்திரிக்கு வருத்தம் வந்தது. ஒரு பிரபல எழுத்தாளனின் மனதில் அழியாமல் இருக்கும் இழப்பின் சோகம் அவளை உருக வைத்தது. கொஞ்சம் தயங்கியபடியே கேட்டாள். எதையும் மறக்கிறது தானே நல்லது? அப்படி அர்த்தம் இல்ல சாவித்ரி. என்னோட முழு நினைவுமே அவள்தான் ஆயிட்டப்புறம் அவளை பற்றின நினைப்பு வேற, நான் வேற இல்ல. தோழிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். காளிதாஸ் தூரத்து கடலையே பார்த்து கொண்டிருந்தான்.
கடல் என்பது கண்ணில் படுகிற நீரின் மேற்பரப்பு மட்டுமல்ல, கடலின் உள்ளே ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு வண்ணம், ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு ஜீவராசிகள். சில ஜீவராசிகள் ரம்யமானவை, பல ஜீவராசிகள் அபாயமானவை. மனித மனதை காளிதாஸ் கடலுக்கு அப்பாலும் கண்டான், கடலுக்கு ஒப்பாக கண்டான். அக்காட்சிகளை கண்டபடி வெகுநேரம் கண்களை மூடியபடி அமர்ந்திருந்தான். அவனின் நீண்ட மௌனம் காதம்பரிக்கு கவலையை ஏற்படுத்தியது. உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா வீட்டுக்கு போயிடலாமா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க பேசுங்க. சாவித்திரி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கா. எனக்கு பேசவே தோணல காதம்பரி. உங்க அப்பா விஷயம் கேள்விப்பட்டதும் எங்கப்பா விஷயம் மறந்தே போச்சு. காளிதாஸ் காதம்பரியை கேட்டான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இஷ்டம் இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். கேளுங்க. நீங்க முன்ன ஒரு தடவை கல்யாணமே செய்துக்க போறதில்லைன்னு சொன்னீங்க. ஆனா அதற்கான காரணத்தை நீங்க சொல்லல. அந்த காரணத்தை இப்ப நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரி காளிதாஸ், அந்த விஷயத்துல எனக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்ப அதை பத்தி எதையும் என்னால பேச முடியாது. ஆனா ஒன்ன மட்டும் இப்ப சொல்லிடுறேன். எனக்கு எங்க அப்பா மட்டும்தான் வேணும் போல இருக்கு. வேற யாருமே எனக்கு வேண்டியது இல்லைன்னு தோணுது. அதாவது வேற ஆண் துணையே வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா. அப்பா கிட்ட தவிர வேற எந்த ஆம்பளை கிட்டயும் என்னால எந்த உறவும் வச்சுக்க முடியல. முடியலையா? இல்ல ஈடுபாடு ஏற்படுத்திக்க முடியாதுன்னு நீங்களாவே நினைச்சுக்கிறீங்களா? நிஜமாவே முடியல. அப்ப ஏன் கூட இருக்கிற இந்த நட்பு? இந்த உறவு காளிதாஸ் என்கிற எழுத்தாளர் கூடத்தான். அந்த எழுத்தாளரை நான் அட்மையர் பண்றேன். அந்த எழுத்தாளர் ஆம்பள தானே? உங்களுக்கு தோணலாம் அப்படி. நான் உங்கள ஒரு எழுத்தாளரா மட்டும்தான் பார்க்கிறேன். விசித்திரமான காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு. சாரி, யாருக்கு தான் இல்ல காம்ப்ளெக்ஸ்? சிறிது நேரம் வரை காளிதாஸ் மௌனமாக இருந்த பின் கேட்டான். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்லையா? இல்ல. ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாதா? சாரி, அது எனக்கு தெரியாது. எல்லோருமே சிறிது நேரத்திற்கு மௌனமாக இருந்தார்கள். சாவித்திரி தான் நிறைய இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு வந்தா. இன்னும் டைம் நிறைய இருக்கு. என்ன சாவித்திரி பேசேன். திடீர்னு எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு போர் அடிக்குது. சாரி, இன்னொரு நாள் பேசுறேன். மறுபடியும் நீ எப்ப வந்து எப்ப பேசுறது? காதம்பரி கேட்டாள். இவ்வளவு அழகான இடத்துல உட்கார்ந்துண்டு அந்த மோசமான மனுஷனை பத்தி பேசணுமா? அப்போது மணல் வெளியில் தூரத்தில் லுங்கியும் பனியனும் அணிந்த ஒருவன் வேகமாகவும் சற்று தள்ளாடியவாறும் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஏதோ அசம்பாவிதம் நடக்கலாம் என்ற உள் உணர்வு அந்த வினாடியே அவர்களுள் ஏற்பட்டுவிட்டது. இரண்டு பெண்களுடன் கண்ணு கெட்டிய தூரம் வரையில் மனித நடமாட்டமே இல்லாத மணல் வெளியில் வந்து அமர்ந்து விட்டதன் அறியாமையை எண்ணி அந்த நிமிஷமே மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளாகிவிட்ட காளிதாஸ் நடக்கப் போகிற ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கும் அச்சத்துடன் அமர்ந்திருந்தான். லுங்கியும் அரசியல் கட்சி தலைவனின் படத்தை நெஞ்சில் கொண்டிருந்த பனியனும் அணிந்த அந்த முரட்டு ஆள் பாதங்களால் மணலை உதைத்து உதைத்து வேகமாக நடந்து நெருங்கி வர காதம்பரியின் உடல் வெடவெடவென்று நடுங்கியது. அந்த ஆள் அருகில் வந்துவிட்டான். அவனையும் முந்திக் கொண்டு சாராய வாசனை வந்தது. இடுப்பில் கைகளை ஊன்றியபடி அவர்களை அலட்சியமாக பார்த்து காளிதாசை நோக்கி கேட்டான். என்னப்பா, பொட்ட பசங்களை தள்ளிக்கின்னு வந்திருக்கியா? காளிதாஸ் மௌனமாக அந்த ஆளையே பார்த்தான். எங்க பிடிச்ச? அடையார் இல்லையா? இங்கேண்டா இட்டுக்குன்னு வந்த? எங்கேயாவது லாட்ஜ் கீட்ஜ் பார்த்து தள்ளிக்கின்னு போயிருக்க கூடாது? இதுவும் சரிதான், துட்டு மிச்சம். சரி, பர்ஸ்ல காசு எவ்வளோ வச்சிருக்க? காளிதாஸ் பதில் சொல்லவில்லை. அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் காதம்பரியின் மனம் கூனி குறுகியது. பர்ஸை எடுடா பாப்போம். காளிதாஸ் பர்ஸை எடுத்து நீட்டினான். அதை அந்த ஆள் வெடுக்கென்று பறித்தான். அவசரமாக பர்ஸின் உள் பகுதிகளை நெகிழ்த்து துடாவினான். 20 ரூபாயும் சில்லறைகளும் இருந்தன. பிஸ்தா, 20 ரூபாயை வச்சுக்கின்னு 2 குட்டிங்களை தள்ளிட்டு வந்துட்ட. பெரிய ஆள்றா நீ. ஜல்தியா பசங்களை கூட்டிக்கின்னு இடத்த காலி பண்ணு. வேற எவனாவது பார்த்தாக்கா குட்டிங்க மேல கை வச்சிருவான். ஓடு இந்த இடத்த விட்டு என்றபடி காலி பர்ஸை மணலில் வீசி எறிந்துவிட்டு பணத்துடன் அந்த ஆள் கடலை நோக்கி வேகமாக நடக்கலானான். அவமானம் தாங்காமல் கண்களில் இருந்து உதிர்ந்துவிட்ட நீர் துளியுடன் காதம்பரி எழுந்து வேகமாக நடந்தாள். அவள் பின்னால் சாவித்திரியும் மனக்கலக்கத்துடன் விரைந்து நடக்க காளிதாஸ் மணலில் கிடந்த பர்ஸை எடுத்துக்கொண்டு தலை குனிந்தபடி மிக மிக மெதுவாக நடக்கலானான். மிக சில நிமிடங்களில் காரை அடைந்துவிட்ட காதம்பரி சாவித்திரியும் அந்த காரில் ஏறிக்கொண்டதும்
இன்னும் தூரத்தில் தலை குனிந்து மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த காளிதாசுக்காக காத்திருக்க முடியாத வெறுப்புடன் சாவித்திரியின் வார்த்தைகளை மீறி வெறி கொண்டவளாக காரை மிக வேகத்தில் கிளப்பி கொட்டிவாக்கம் நோக்கி பறந்தாள். தன்னை ஏற்றிக் கொள்ளாமல் கார் விரைந்து செல்வதைக் கண்ட காளிதாஸ் திகைத்து நின்று விட்டான். அன்றிரவு நெடுநேரத்துக்கு தன்னுடைய நாட்குறிப்பில் காளிதாஸ் எழுதி கொண்டிருந்தான். காதம்பரியின் குணத்தில் இன்னொரு புதிய கோணத்தை கண்டுகொள்ள நேர்ந்தது. அன்றைய சம்பவம் விசனம் மிக்கதுதான். இளம் பெண் ஒருத்தியின் மென்மையான உணர்வுகளை கடுமையாக காயப்படுத்துவதுதான். ஆனால் என்னை அப்படி நடுமணலில் புறக்கணித்துவிட்டு ஒரு வார்த்தையை நட்புக்காக கூட சொல்லாமல் காரில் ஏறி சென்று விட்டதை மனம் இன்னும் நம்ப மறுக்கிறது. அப்பெண்ணின் எதிர்பாராத இந்த செயலின் மன மையம் எதுவென்றும் அறிய முடியவில்லை. இனி அவள் என்னை சந்திக்கவே மாட்டாளா? முட்புதருக்கு ஒப்பான குடிகாரனின் உடையில் வரையப்பட்டிருந்த அரசியல்வாதியின் உருவம் இன்றைய மனிதர்களின் ஒரு நிலையில் கிரகணமாகவே படிந்திருக்கிறது போலும். அரசியல் சாயம் இங்கு அழகிய மணல் வெளியை கூட ஆபாசமாக்குகிறது. அந்த ஆபாசம் ஒரு மேன்மை மிக்க நட்பையும் கூட பிளந்து விடுமா? எனக்கும் காதம்பரிக்கும் இடையே நிகழ்ந்திருப்பது பிளவுதான் என்றால் இது யாரோ தனி மனிதர்களுக்கு நிகழ்ந்திருக்கும் ஆபத்து இல்லை. இது ஒரு சமூக ஆபத்து, மானிட நாகரிகத்துக்கான ஆபத்து. இதற்கு மேல் என்ன எழுதுவது என்று தோன்றாமல் மேஜையில் இருந்து மனைவி சரஸ்வதியின் போட்டோவை சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்து அதையொட்டி சங்கிலி தொடராய் பின்னி வந்த நினைவுகளில் சிறிது ஆழ்ந்திருந்தான். கொட்டிவாக்கத்தில் காதம்பரியும் சினம் தணியாமல் பொங்கி பொங்கி குமரி கொண்டிருந்தாள். போகும்போது எவ்வளோ குஷியா போனோம் தெரியுமா? திரும்ப திரும்ப சாவித்திரியிடம் அரற்றினாள். ப்ளீஸ் அதை மறந்துடுங்க காதம்பரி. சாரி, என்னால் இதை மறக்கவே முடியாது. ஐ எம் ஹர்ட். எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்ண முடியும் அவனை? எவ்வளவு கேவலமா பேசிட்டான் அவ. அதுக்கு காளிதாஸ் என்ன பண்ணுவாரு? அவரை என்னத்துக்கு அப்படி விட்டுட்டு ஓடி வரணும்? பின்ன ஒரு பொறுக்கி ராஸ்கல் வந்து அத்தனை கேவலமா பேசினா நம்ம காளிதாஸ் அவனை ஏன் சும்மா விடணும்? செருப்பை கழட்டி அவனை அடிச்சிருக்க வேண்டாமா? அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம உட்கார்ந்துருந்தாரே. இங்கதான் நீ தப்பு பண்ற. காளிதாஸ் மட்டும் எதிர்த்து ஏதாவது பேசி இருந்தா அந்த ஆள் பயங்கர வன்முறையில இறங்கி இருப்பா. கோபம் வந்து கத்தி எடுத்து குத்தி இருந்தா என்ன ஆகியிருக்கும்? காதம்பரி பதில் சொல்லாமல் இருந்தாள். அவள் மேல் ஏதோ அருவருப்பான எச்சம் விழுந்து விட்டாற் போல் இருந்தது. நினைக்க நினைக்க மனம் கூசி சிலிர்த்தது. இம்மாதிரி சிலிர்ப்புகள் ஏற்படுகிற தருணங்களில் மிக தொலைவில் புள்ளியாய் மறைகிறாற் போல் மின்னும் ஒரு நினைவு படிமம் பளீரென நெருப்பு கோலமாய் விரிந்து அவளின் விழிகளின் கூட பிரதிபலிக்கிறது. சில வினாடிகளில் கண்களை மூடிக்கொண்ட காதம்பரி சற்று தள்ளி படுத்திருந்த சாவித்திரியின் கையுடன் தன்னுடைய கையை கோர்த்து கொண்டாள். வெறும் கையை பற்றி கொண்டதில் ஆறுதல் போதாமல் காதம்பரி சாவித்திரியை மிகவும் நெருங்கி படுத்தாள். இரக்கத்துடன் தோழியின் பக்கம் புரண்டு படுத்து அவளின் தலையை வருடி கொடுத்தாள். வெகு நேரத்துக்கு சிநேகிதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் படுத்திருந்தார்கள். என்ன திடீர்னு கம்னு ஆயிட்ட? சாவித்திரி கேட்டாள். ஒண்ணுமில்ல, சும்மா எதையோ நினைச்சு பார்த்துட்டு இருந்த. இன்னமும் காளிதாஸ் மேல கோபமா இருக்கியா? கொஞ்சம் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. நாளைக்கு அவருக்கு ஒரு லெட்டர் போடு. அப்படி விட்டுட்டு வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு எழுது. பார்க்கலாம். பார்க்கலாம்னு சொல்லாத, சரின்னு சொல்லு. 2-3 நாள் போகட்டுமே. ரொம்ப வருத்தமா இருந்தாலும் இருப்பார். அது என்னமோ கொஞ்சமாவது அவர் ரியாக்ட் பண்ணி இருக்கணும். அப்புறம் நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு ரவுடிக்கு பயப்படுறதுல என்ன வித்தியாசம் மனுஷாளுக்குள்? வித்தியாசம் இல்லையா? இல்லவே இல்லை. எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கத்தான் செய்யும். நீ தான் தனி ரகமாச்சே. நாளைக்கு நான் காலேஜுக்கு போக போறதில்ல. ஏன்? சும்மாதான். வீட்டில இருந்து என்ன பண்ண போற? என் ரூமை எல்லாம் கிளீன் பண்ணி ஆகணும். தோட்டத்துலேயும் கொஞ்சம் வேலை இருக்கு. வேலைக்காரங்களை சொன்னா செய்யறாங்க. இது என் வீடு. அதனால நானே செஞ்சாதான் எனக்கு திருப்தி. தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. ஓ எஸ், குட் நைட். குட் நைட். சில நிமிடங்களில் சாவித்திரி தூங்கி போனாள். பல நிமிஷங்களுக்கு காதம்பரி தூங்காமல் விழித்து கொண்டிருந்தாள். காளிதாசை உத்தண்டி மணல்வெளியில் விட்டுவிட்டு வந்தது பிழையாக தோன்றியது. உண்மையாகவே அவர் கோபித்து கொண்டால் என்ன செய்வது என்ற பயம் வந்தது. பின் கோபித்து கொண்டால் கோபித்து கொள்ளட்டும் என்ற செருக்கும் வந்தது. அவர் கோபம் அவருக்கு, தன் கோபம் தனக்கு என்ற இருமாப்பில் சாவித்திரியின் கையை எடுத்து தன் நெஞ்சின் மேல் வைத்து கொண்டபடி
அவள் தூங்குவதற்கு முயற்சி செய்தாள். தூக்கம் வந்து கொண்டிருந்த நிலையிலும் அப்பாவுடன் பெண் பார்க்க போன சம்பவத்தை எண்ணி காதம்பரி மெலிதாக புன்னகை செய்து கொண்டாள். அந்த பொன்முறுவல் தூங்கும் குழந்தை ஒன்றின் கனவு புன்னகையாக தெரிந்தது. அத்தனை சந்தோஷம் அந்த 20 வயது குழந்தைக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் காலை 10 மணி அளவில் கனவு போலவே கலைந்து போனது. காலையில் காதம்பரியை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு காலையில் சாவித்திரியை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு காதம்பரி வீட்டுக்கு வந்து சில நிமிடங்களில் ராஜரத்னத்தின் நண்பர் குமாரசாமி அவருடைய காரில் மிகவும் வேகமாக வந்தார். அவரை பார்த்ததுமே காதம்பரிக்கு எரிச்சலாக வந்தது. உபசாரத்துக்கு கூட அவரை வரவேற்காமல் வேகமாக தன் அறைக்குள் போய்விட்டாள். வாப்பா குமாரசாமி, என்னது காலங்கார்த்தாலேயே தேடி வந்துட்ட? ராஜரத்னம் சுரத்தில்லாமல் வரவேற்றார். எல்லாம் உன் விஷயமாத்தான். காதம்பரி கதவை ஒட்டி நின்றபடி கவனித்து கொண்டிருந்தாள். அந்த நர்சரி ஸ்கூல் டீச்சர் அதான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? அந்த வசந்தா பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிடுச்சு. நேத்திக்கு ராத்திரியே வந்து சொல்லணும்னு பார்த்தேன். எதிர்பாராம என் மச்சின ஒரு முக்கியமான விஷயமா என்னை பார்க்கறதுக்கு வந்தான். பேசிண்டே இருந்ததுல டைம் ஆயிடுத்து. அதான் குளிச்சு சாப்பிட்டதும் ஓடி வர்றேன். காதம்பரிக்கு வீட்டை விட்டு ஓடி போகலாம் போல் இருந்தது. குமாரசாமியுடன் இந்த ஜென்மத்தில் பேசக்கூடாதென்று நினைத்தாள். ஆளை விடு, எனக்கு கல்யாணமே வேணாம், ராஜரத்னம் சலிப்புடன் சொன்னார். அதுக்குள்ள சலிப்பா? நீ தானே அடிச்சுண்ட கல்யாணம் கல்யாணம்னு. அதுக்காக எந்த பொண்ணையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சுக்க நான் தயார் இல்லை. இப்ப யார் அந்த பொண்ணை போய் வற்புறுத்தினா? அன்னைக்கு எதுக்காக ஒரே ஓட்டமா உள்ள ஓடி போச்சு? பிடிக்காததுனால தானே? யார் சொன்னது அப்படி? ஒருத்தி சும்மா எழுந்து ஓடுவாளாக்கும். இல்ல அவள் என்ன ரொம்ப சின்ன பொண்ணா? எனக்கு தெரியும் அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. இங்கதான் நீ தப்பு பண்ற. நீயும் நானும் தான் வரப்போறோம்னு அந்த பெண் நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு உன் மகளும் வரப்போறாள்ங்கிற விஷயத்த சொல்ல நான் மறந்துட்டதால வந்த வினை இது. காதம்பரியை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அவளும் வந்து நிக்கிறதை பார்த்ததும் அந்த பெண்ணுக்கு என்னமோ ஒரு சங்கடமான காம்ப்ளெக்ஸ் எழுந்து ஓடி போயிடுத்து. என்ன பெரிய காம்ப்ளெக்ஸ் வேண்டி கிடக்கு? அதை சொல்றதுக்கு நாம யாரு? யாருக்கு தான் இல்லை காம்ப்ளெக்ஸ்? எனக்கு தெரியும் எனக்கு என்னென்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு. அப்ப நாளைக்கு கல்யாணமாகி இங்க வந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குமே. காதம்பரியை பார்த்து அப்பவும் உள்ள எழுந்து ஓடுவாளா? அறைக்குள் நின்ற பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த காதம்பரிக்கு ஆத்திரத்தில் மூச்சின் வேகம் அதிகரித்திருந்தது. அந்த வசந்தா மட்டும் வரட்டும், ஓட ஓட விரட்டுகிறேன் என்று சபதமிட்டு கொண்டாள். குமாரசாமி கண்டிப்பான குரலில் பேசத் துவங்கினார். ராஜரத்னம், அந்த பெண்ணுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூரண சம்மதம். சின்ன பெண் இல்லை, அவளும் என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனையும் வாழ்க்கையில அனுபவிச்சவள். வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்ச பெண். ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல அந்த மாதிரி நடந்துடுத்தோ. நிச்சயமா உன் குடும்பத்துக்கு ஏத்த பெண். தெரியாம நான் பேச மாட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ராஜரத்னம் ஆழ்ந்த நிசப்தத்தில் இருந்தார். அறைக்குள் காதம்பரி அவரையும் விட கனமான நிசப்தத்தில் நின்றாள். எல்லா விஷயத்தையும் நல்லா பேசியாச்சு இல்லையா? பணிந்துவிட்ட குரலில் ராஜரத்னம் கேட்டார். அதை பத்தி நீ யோசிக்கவே வேண்டாம், எல்லாத்தையும் பேசியாச்சு. பணம் 20,000 கொடுக்கணும் இல்லையா? அந்த பணம் தானே அவ அண்ணனுக்கு நஷ்ட ஈடு மாதிரி. ஒரு வாரத்துல கொடுத்துடலாமா பணத்தை? நாளைக்கே வேணும்னாலும் தர்றேன், கொண்டு போய் கொடுத்துடு. 20,000 ரூபாய் கொடுத்து வசந்தாவை வாங்குகிறார்கள். இந்த கோணத்தில் பணத்தின் அர்த்தம் காதம்பரிக்கு அருவருப்பாக தெரிந்தது. வாழ்க்கையில் அவளுக்கு மிக மிக கசப்பானது ஏழ்மை. வறுமையை கடவுளின் தண்டனையாகவே அவள் கருதினாள். கதவின் பின்னால் நின்று அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்க அவளுக்கு பொறுமை இல்லை. தேவையே இல்லாமல் பாத்ரூமுக்குள் போய் வந்தாள். இந்த பாத்ரூம் கூட காதம்பரிக்கு மட்டும்தான். இதையும் அந்த வசந்தா வந்து உபயோகிப்பாளோ? நாளைக்கே பாத்ரூமுக்கு ஒரு பூட்டு போட்டு விட வேண்டும் என்று நினைத்தாள். சாப்பிடும் அறைக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்ந்த நீரை 2 கிளாஸ் அருந்திவிட்டு தன்னுடைய அறைக்குள் போய் கதவை படார் என்று சாத்திக் கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.